சென்னை அருகே மணப்பாக்கம் அடையாறு ஆற்றை சுத்தம் செய்யும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தொடங்கி வைத்தார். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான தகவல்கள் என்ன? சென்னை பெருநகருக்குள்ளாக வரக்கூடிய நதிகளை பருவமழைக்கு முன்பாக சீரமைக்கக்கூடிய பணிகளில் நீர்வளத்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை அந்த துறையினுடைய அமைச்சர் என் ஆனந்த் நேற்றும் இன்றும் ஆய்வு செய்திருக்கிறார். நாளையும் ஆய்வு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் சென்னை மணப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு பகுதிகளில் ஆற்றினோரமாக இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்கள், அதே போன்று அந்த ஆற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அகற்றக்கூடிய பணிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஆற்றை சுத்தப்படுத்துவது மட்டுமில்லாமல் மீண்டும் இது போன்ற ஆகாய தாமரை முளைக்காமல் இருப்பதற்கும் அதனை தடுப்பதற்கான வழிகளையும் அதிகாரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த ஆற்றுக்குள்ளாக இந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் கலக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனை தடுப்பதற்காக அமைக்கப்படக்கூடிய கேட்வே, அதே போன்று மழைநீர் வடிகால் கால்வாயும் ஆற்றுக்குள் வரக்கூடிய சூழலில் அந்த ஆற்றின் தண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் இருப்பதற்காக அமைக்கப்படக்கூடிய கேட் பகுதி போன்றவற்றையெல்லாம் நேரில் சென்று ஆற்றுக்குள்ளாக இறங்கி ஆய்வு செய்து பார்வையிட்டு வருகிறார். மேலும் தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய காலங்களில் தடுப்புகள் வைத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே செல்வதற்கு மோட்டார் போன்றவற்றை தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாக அதிகாரிகள் எடுத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் தடுப்பதற்கான வழிகளை உடனடியாக நகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் ஆகாய தாமரை அடுத்த முறை மீண்டும் முளைக்காமல் தடுப்பதற்கான வழிகளை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆறுகள் சுத்தமாக இருப்பதற்கும் மழைநீர் வடிகாலாக செயல்படுவதற்கான வழிகளை WRT சொல்லக்கூடிய நீர்வள ஆதாரத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் இந்த அடையாறு பகுதிகளில் சீரமைக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்து அதற்கான அறிவுறுத்தலையும் வழங்கி வருகிறார்.